Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Gulliver's Travel நாவல் அதோட part 2 that is book 2 summary தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த வீடியோவை புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel English Literature Learning. So இந்த part 2 ஓட டைட்டில் என்ன அப்படின்னா Voyage to Broad Decan. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 ஓட சம்மரி பார்த்துருக்கோம். அது வந்து வாயேஜ் டு லில்லிபுட். அந்த லில்லிபுட்டியன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, கலிவர் ரொம்ப பெருசாக தெரிவாங்க அவங்களுக்கு. அதே இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இங்கே பிராபினாட் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களாம் ஜைகாண்டிக் ஃபிகர்ஸாக இருப்பாங்க, ஓகேங்களா, ரொம்ப பெருசாக டாலாக அப்படி இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கலிவர் ரொம்ப சின்னதாக தெரிவார் அவங்க கண்ணுக்கு. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெமியூவல் கலிவர். ஸோ இந்த த்ரூ அவுட் த நாவல் இவர் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டர். இவரோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் த ஃபார்மர். ஸோ இந்த ஃபார்மர் தான் ஃபர்ஸ்ட் கலிவர் அந்த ஐலாண்ட் வந்து பார்த்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். நெக்ஸ்ட் க்ளூம்டால்க்லிச். ஸோ இவங்க வந்து இந்த ஃபார்மரோட டாட்டர். இவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு, 9 years old தான். இவங்க தான் வந்து கலிவர் கூட ரொம்ப ஃப்ரெண்டாகி ஒரு கம்பெனியனாக த்ரூ அவுட் த ட்ரிப் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராமினன்ட் கிங் அண்ட் குவீன். அந்த ஐலாண்டோட கிங் அண்ட் குவீன் தான் இவங்க. அண்ட் தென் த குவீன்ஸ் டார்ஃப். அந்த குவீன் வந்து ஒரு டார்ஃப் வச்சிருப்பாங்க. அந்த டார்ஃப் வந்து கலிவர் தான் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே கலிவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் அவர், ஓகேங்களா. ஸோ இவங்களாம் தான் சில கேரக்டர்ஸ். லெட்ஸ் see the summary. பார்ட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அகெயின் கலிவர் வந்து ஒரு வாயேஜ் போவார். இந்த தாட்டி அவர் போகிற ஷிப் நேம் வந்து அட்வென்ச்சர். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஷிப்பும் வந்து ஷிப்ரேக் ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும் இன் பிட்வீன் த ஓஷன். ஸோ அப்போ வந்து இவர் கம்பெனியன்ஸ்லாம் ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கலிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிளேஸில் போய் வந்து இயற்கையை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு திரும்பி பார்ப்பார், இவர் கம்பெனியன்ஸ் யாருமே இவர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ தான் தான் தனியாக வந்துட்டு தான் இவர் வந்து உணர்வார். சரின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனியன்ஸை வந்து போய் பிடிக்க பார்ப்பாரு. ஆனால் எல்லாமே எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் என்ன எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. பெரிய பெரிய ஜைகாண்டிக் ஃபிகர்ஸ், நிறைய பீப்புள் தான், ஆனால் ரொம்ப பெரிய பெரிய உருவமாக இருக்கும். அவங்கள பார்ப்பாரு, என்னடா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் இருக்கிற பிளேஸையே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்ப்பாரு. அங்கே அந்த பீப்புள் மட்டும் அப்படி கிடையாது, எல்லாமே பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஸ், ஓகேவா, ஒரு சின்ன வந்து வாட் வி கேன் சே புல்லு வந்து தென்னைமர ஹைட்டில் இருக்கும். ஒரு பேர்டை பார்ப்பாரு, அது வந்து ஏரோப்ளைன் பெருசு இருக்கும். என்னடா இத்தே பெருசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓகே நம்ம வேறு மாதிரி ஒரு பிளேஸில் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவார். ஸோ சடனாக அவர் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ரீப்பர், ஒரு ஃபார்மர் வந்து அங்கே வந்து ரீப் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு கலிவர் வந்து ஒரு சின்ன நம்ம வந்து வயலில் சும்மா ஒரு இன்செக்ட் பூச்சியெல்லாம் பார்த்தா எப்படி சின்னதாக தெரியும், அதே போல் வந்து கலிவர் வந்து அந்த ஃபார்மர் பார்ப்பாரு. அந்த ஃபார்மரோட கண்ணுக்கு கலிவர் வந்து ஒரு சின்ன ஒரு கிரியேச்சர், ஒரு இன்செக்டோட தான் தெரிவார். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அந்த இன்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்ப்பாரு. கட்சியில் அது கலிவர். அந்த ஃபார்மருக்கு கலிவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் கலிவரை. ஸோ கலிவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்லேயுமே எல்லாமே ரொம்ப பெருசாக இருப்பாங்க. அப்போ தான் வந்து இவருக்கு புரிய வரும், ஓகே இந்த பிளேஸில் வந்து நம்மளை விட பாக்கி எல்லாருமே ரொம்ப பெருசாக இருக்காங்க, நம்ம தான் வந்து இங்கே தெரியாமல் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்போ தான் வந்து லில்லிபுட்டியன் பீப்புள், தட் மீன்ஸ் வாயேஜ் 1 இருப்பார்ல, அதை பற்றி திங்க் பண்ணுவார். அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கலிவர் வந்து ரொம்ப ஜைகாண்டிக்காக இருப்பார். அந்த லில்லிபுட்டியன்ஸ், ஐ மீன் கலிவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், ஆனால் அந்த லில்லிபுட்டியன்ஸ் வந்து ஒரு 6 inch ஹைட்டில் இருக்கிறனால கலிவர் வந்து அவ்வளோ பெருசாக தெரிவார். ஸோ இப்போ வந்து லில்லிபுட்டியன்ஸ் பீப்புளோட தாட்ஸ்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. ஓகே லில்லிபுட்டியன்ஸ் வந்து அதனால தான் நம்மளை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாரு. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபார்மருக்கு வந்து ஒரு டாட்டர் இருப்பா. அவனையும் தான் வந்து திஸ் ஒன் க்ளூம்டால்க்லிச். ஸோ அவளுக்கு வந்து கலிவர் ரொம்ப பிடிச்சிரும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஒரு பப்பி நாய்க்குட்டிலாம் எப்படி வளர்ப்போம், ஸோ அப்படி தான் வந்து அந்த பொண்ணு வந்து கலிவரை பார்ப்பா. ஸோ இவன் ஈஸியாக அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பா. அப்புறமா வந்து அவரை டேக் கேர் பண்ணிக்க, தட் மீன்ஸ் அவர் குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்த்துப்பா. இப்படி தான் வந்து கலிவர் வந்து அங்கே அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கலிவர் தான் அந்த ஊர்லேயே ரொம்ப சின்னதாக இருப்பார். அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சர்க்கஸ் நடந்தால் நம்ம எப்படி போய் பார்ப்போம், ஒரு புதுசாக ஒரு அனிமல்ஸ் வந்துருக்கணும், அது போல் அந்த ஊர் பீப்புள் எல்லாமே வந்து கலிவர் வந்து அந்த ஃபார்மர் வீட்டில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபார்மருக்கு சில பேர் ஐடியா கொடுப்பாங்க, இவர் ஏன் நீ மார்க்கெட் பிளேஸ்க்கு எடுத்து போகக்கூடாது, ஒரு நம்ம சர்க்கஸ்லாம் போய் பார்ப்போம்ல, அதே போல் இவர் வந்து அடுத்தவங்களுக்கு நீ காமிச்சு ஏர்ன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதே போல் இந்த ஃபார்மரும் அதை கேட்டுட்டு மறுநாள் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ வந்து அவருக்கு லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அந்த பொண்ணை வீட்டு கற்றுக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, ஜெஸ்டர் பண்ணுறது, குட்டிக்கார் நடிக்கிறது, அது போல். ஸோ கலிவரும் அதெல்லாம் ட்ரைன் பண்ண ஒரு அனிமல் போலேயே வந்து பண்ணுவார். ஸோ அதை பார்த்து பீப்புளெலாம் வந்து காசு போட்டுட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபார்மர் வந்து நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து ஓகே இவரை நம்ம கண்ட்ரி டூருக்கு அழைச்சிட்டு போகலாம், அந்த ஹோல் கண்ட்ரிக்கு ஃபுல்லுமே வந்து சுற்றி காமிச்சு நம்ம நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ ஒரு நாளைக்கு 10 ஷோ வந்து கலிவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே போக போக என்ன ஆகும் அப்படின்னா கலிவர் ரொம்ப வீக் ஆகிடுவார். அதே
ஃபார்மர் ரொம்ப ரிச் ஆயிடுவாரு. ஸோ ஒரு சமயத்துல ஃபார்மருக்கே தெரிய வரும், இதுக்கு மேல கலிவரால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, பண்ணா அவன் இறந்துடுவான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. ஸோ அப்போ ஓகே பெட்டர் நம்ம கலிவர் இந்த ஊரு குயின்ட்ட நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின்ட்ட விற்கிறதுக்கு வேலை பேசி வித்துருவாரு. அப்போ கலிவர் ஃபார்மர்ட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்பாரு, இதெல்லாமே உங்க பொண்ணையும் க்ளூபீச்சையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கலிவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃபுல்லுமே அந்த பொண்ணு தான் இவரை பாட்டுக்கிட்டது. ஓகேவா, உடனே ஃபார்மர் அதுக்கு ஒத்துப்பாரு, ஏன்னா குயின் வீட்டில் தானே விடுறாரு, பேலஸ்ல தானே, அதனால விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ கலிவர் இதுக்கப்புறம் பேலஸ்ல அந்த குயின் கூட வாழ ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா குயினுக்கு கொஞ்ச நாளே கலிவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல்படுவாரு, அவரோட ரேஷனல் திங்கிங் தான் குயினை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். அப்புறமா கிங் கலிவரை பார்ப்பாரு. கலிவரை பார்த்தோன்னே நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன் அப்படின்னா கலிவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிரியேச்சர் ஆட்டும். ஸோ கலிவரும் அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ கிங் கிட்ட நான் எல்லாருமே யூரோப்ல இருந்து வந்தேன், என் ஊர் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய சொல்லுவாரு. ஆனா கிங் இவ சொல்றது எதையுமே நம்ப மாட்டாரு. நிறைய பீப்புளை விட்டு, எஸ்பெஷலி அந்த இன்டர்பிரட்டர்ஸ், அந்த ஸ்காலர்ஸ், இவங்கெல்லாம் விட்டு இப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கிங்கும் ஓகே யூரோப்னு ஒரு பிளேஸ் இருக்கு, ஸோ கலிவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் நம்ப ஆரம்பிச்சிருவாரு. ஸோ கிங், குயின் அண்ட் கலிவர் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. கலிவருக்கும் அந்த பேலஸ்ல உள்ள லைஃப் ரொம்ப செட் ஆயிடும். ஸோ கலிவர் அந்த கிங்க்கு நிறைய திங்ஸ் சொல்லுவார். எஸ்பெஷலி யூரோப்ல கவர்னன்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும், லாஸ் எப்படி இருக்கும், எந்த கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எப்படி வெல்த்னா என்ன, மணினா என்ன, இது போல லைக் தட் கன் பவுடர்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வெப்பன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ இது போல நிறைய ஐடியாஸ் கிங்கிட்ட சொல்லுவார். இது எல்லாமே கேட்டுட்டு கிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கிலாந்து யூரோப்ல உள்ள பீப்புள் எல்லாமே மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ கலிவருக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா தன்னோட பீப்புளை பத்தி கிங் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு சமயத்துல யோசிச்சு பார்ப்பாரு, கிங்க்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அவர் ஒரு இக்னோரண்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ரீடர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, கலிவர் அந்த ஊர்ல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சைஸ். அவரு தான் ரொம்ப சின்னதா இருக்காரு, பாக்கி எல்லாமே பெருசா இருக்காங்க. எஸ்பெஷலி ஒன் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மங்கி இவரை தூக்கிட்டு போயிடும். அப்புறமா ஒரு பேர்டு இவர் எப்போ பார்த்தாலும் கொத்த வரும். ஸோ அது போல எல்லாமே அங்கே பெருசா இருக்கிறதுனால ஈஸியா மற்ற பீப்புள் இவரை மிதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது போல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாரு. அப்போ எல்லாமே லில்லிபுட்டியன் பீப்புளை பத்தி நினைப்பாரு. ஓகே நம்ம இருந்தப்ப லில்லிபுட்டியன்ஸ் இப்படிலாம் தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த குயின் ஒரு டார்ஃப், ஒரு சின்ன மனுஷனாட்டம் குயின் கிட்ட இருப்பாங்க. அவங்க இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கலிவர் இந்த டார்ஃப் சுத்தமா பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுனால கலிவர் எப்படியாச்சும் நம்ம அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் இருப்பாரு. அப்புறமா என்ன பண்ணுவாரு கலிவர் அப்படின்னா, ஒரு 2 years ஆஃப் டாமினன்ஸ் அந்த பிளேஸ்ல இருப்பாரு. ஸோ அவங்க சொசைட்டி எப்படி ரன் பண்றாங்க, கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனா கொடுத்திருப்பாரு. எஸ்பெஷலி ப்ரோமினன்ட் அந்த ஊர்ல சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சயின்ஸ் இந்த சென்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாரல், போயட்ரி, ஸோ இது போல திங்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன மிலிட்டரி இருக்கும். கலிவர் சொல்வாரு அவங்களுக்கு மிலிட்டரி அப்படிங்கிறது ஒன்றும் தேவையே இல்லை, ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ கலிவருக்கு ஏன் அங்கே இருக்க பிடிக்காது அப்படின்னா, மற்றவங்க எல்லாமே பெருசா இருக்கிறதுனால கலிவர் ஒரு பெட் போல ட்ரீட் பண்ணுவாங்க. அது கலிவருக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கலிவர் ரொம்ப அங்கே சின்னதாக இருக்கிறனால யாராச்சும் ஈஸியாக மிதிச்சிடுவாங்க, ஈஸியாக இவர் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் அண்ட் கிங் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலிவர் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா யாராச்சும் அந்த பாக்ஸில் வச்சு கலிவர் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பவுச், ஒரு பர்ஸ் வச்சிருப்போம்ல, அதே போல தான் கலிவர் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கலிவர் நிறைய அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாரு. அந்த க்ளூமிச், அந்த ஃபார்மரோட டாட்டர் இங்கே தான் அழைச்சிட்டு போய் காமிப்பா. அப்படி ஒன் டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓஷனுக்கு அந்த க்ளூமிச் இவர் அழைச்சிட்டு போவா. அப்போ அந்த பாக்ஸ்ல தானே இவர் இருப்பாரு. அந்த பாக்ஸை ஒரு ஈகிள், பெரிய ஈகிள் சடனாக கிராப் பண்ணிட்டு ஓஷன் கிட்ட பறந்துடும். ஸோ அந்த எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அந்த பாக்ஸை தூக்கிட்டு அந்த ஈகிள் பறந்துடும் ஓஷனுக்கு நடுவில். ஸோ ஃபைனலாக அந்த ஈகிள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஓஷனுக்கு நடுவில் அந்த பாக்ஸை ட்ராப் பண்ணிடும். எஸ்பெஷலி அந்த பாக்ஸில் யார் இருக்கா அப்படின்னா கலிவர். ஸோ கலிவர் தனக்குன்னு ஒரு கைக்குள்ள கர்ச்சீஃப் வச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு சிக்னல் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ ஒரு ஷிப் அந்த சைடாக வரும். அது ஒரு இங்கிலீஷ் மென்னோட ஷிப். ஓகே யாரோ இங்கே கத்துறாங்களே, கர்ச்சீஃப் வேற தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மென் எல்லாமே சேர்ந்து கலிவரை ரெஸ்கியூ பண்ணி அந்த ஷிப்ல ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த கேப்டன்ட்டு கலிவர் சொல்லுவார், இது போல நான் ஒரு பிளேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, எல்லா பீப்புளும் இதை பெருசு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருமே ஒரு சொல்றது எதுவுமே நம்ப மாட்டாங்க. அப்புறமா அந்த கேப்டன் சொல்லுவார், ஆக்சுவலாக நீ ஹியூமன் பீயிங் யாருமே பிஹேவ் பண்ண மாட்டேன், உன் பிஹேவியர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, மேபி நீ அந்த பீப்புள் கூட அடாப்ட் ஆகிட்டியோ என்னமோ
அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஃபைனலாக கலிவர் வந்து இங்கிலாண்டை ரீச் பண்ணிடுவார், ஒரு ஃபேமிலி கிட்ட போயிடுவார். அகெயின் அவங்க வாய்ஸ் சொல்லுவாங்க, ஸோ இதான் உன்னோட லாஸ்ட் ட்ராவலாக இருக்கட்டும், இனிமேல் ட்ராவல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அதையும் கேட்காம கலிவர் வந்து நெக்ஸ்ட் ட்ராவலுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ இதோட தான் வந்து இந்த புக் 2 எண்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங்.